இப்போ நம்ம சமுதாயத்தில் தொடர்ந்து நடந்து வரும் சமூக அவலங்கள், பெண்களுக்கும் குழந்தைக்கும் நடக்கிற கொடுமையை பார்க்கும்போது ஒரு ஆண் வர்க்கத்தின் ஒருவனா நான் ரொம்ப வெட்கப்படுறேன், அசிங்கப்படுறேன். ஏன்னா யாரோ ஒரு சில பேர் பண்ற தப்பால மொத்த ஆண்களுக்குமே கெட்ட பேர். தப்பு பண்றாங்க இல்லையா, அவங்க வீட்லயும் பெண்கள் இருக்கிறாங்க, தாயா இருக்கிறாங்க, சகோதரியா இருக்கிறாங்க, மனைவியா இருக்கிறாங்க, குழந்தையா இருக்கிறாங்க. இப்படி பல பரிமாணத்துல குடும்பத்துல பெண்கள் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டு செய்யறவங்களே பெண்கள் தாங்க. ஏன் நாட்டு நிர்வாகம் பண்ணவங்களும் பெண்கள் தான். இப்படி பல துறையில பல வேலைகளை செய்து சாதிச்சு ஒரு பெரிய சக்தியா திகழ்ந்து வரவங்க பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களை உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டு அரசாங்கமும் ஒவ்வொரு ஆண் மகன்களும் பாதுகாக்கப்படணும். அவங்கள பாதுகாக்கப்படனாலும் பரவாயில்ல, அவங்க பாவத்தை எடுத்து கொட்டிக்காதீங்க. அவங்களுக்கு உதவி பண்ணனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதீங்க. ஏன்னா பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க. மனசளவிலையும் உடல் அளவிலையும் இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சுன்னு வராங்க. நீங்களும் இப்படி தொல்லை பண்ணீங்கன்னா எங்கடா போவாங்க? அவங்க எங்க போவாங்க? சுதந்திரம் கிடைச்சிருச்சு, சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்றோம், சுதந்திரம் கொண்டாடுறோம், கொடிலாம் ஏத்துறோம். ஆனா பிறந்து வளர்ந்த ஊர்ல ஒரு பொண்ணு சுதந்திரமா நடமாட முடியல. ஓடி விளையாடு பாப்பா, ஒளிந்திருக்கலாகாது பாப்பா சொல்லிட்டு பாரதியார் பாடிட்டு போனாரு. ஆனா ஒரு குழந்தை ரோட்ல சுதந்திரமா விளையாட முடியல. பாவம், சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தையை தூக்கி மர்ம நபரால் கடத்தப்பட்ட 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்மாயில் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அவரை கொலை செய்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மக்கள் எல்லாம் பீதியில் இருக்கிறாங்க, பயத்துல. கேட்டா கஞ்சா போட்டுருந்தான், போதையில இருந்தான்றாங்க. போதையில இருந்தா தாய் எது தாரை எதுன்னு தெரியாதா? இப்படிலாம் நம்ம நாட்டில் ஒரு தப்பு நடக்குதுனாக்கா அப்படிப்பட்ட போதைப் பொருளை அடியோட ஒழிக்கணும். போதைப் பொருளை அடியோட ஒழிச்சா மட்டும்தான் மக்கள் சுதந்திரமா நடமாடுவாங்க. இதுபோல தப்பு பண்ற மிருகங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டதான் குற்றங்கள் குறையும். இது மக்கள்ல ஒருவனா நம்ம அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் கேட்டுக்கிறேன். நன்றி.